வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பட்டுச்சு. என்னன்னா, நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்பேன், ஏங்க நீ என்கிட்ட பேசவே மாட்ற, என்கிட்ட சிரிச்சே பேச மாட்ற, என்ன உனக்கு பிடிக்கலையா, இல்லை நீ எதுவும் வெளியில வேற பொண்ணுங்கள்ட்ட பேசுறியா, வேற கல்யாணம் எதுவும் பண்ணி அங்க வச்சிருக்கியா, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்பேன். அதுக்கு மொத்தத்துக்கும் அவர் சொல்ற ஒரே பதில் என்ன பாத்தீங்கன்னா, நான் இல்லாம போனாதாம்மா உனக்கு ஒரு அருமை தெரியும், நான் இல்லாம போனாதான் அதோட அருமை தெரியும் அடிக்கடி மாமா சொல்லுவாரு. அப்பெல்லாம் எனக்கு தெரியாது, எதுக்கு எனக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி திட்டுவேன். நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு சொல்லி திட்டுவேன். ஆனா அவர் படுற கஷ்டங்கள்ல அவர் கூட டிராவல் பண்றப்ப மட்டும்தான் தெரியுது. 1ஆம் தேதி ஆனா வாடகை, 5ஆம் தேதி ஆனா லோன் கட்டுறது, 3ஆம் தேதி இஎம்ஐ கட்டுறது, 15ஆம் தேதி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, மாசம் எண்ணில் கரண்ட் பில் கட்டுறது, டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, ஒவ்வொன்றுக்கும் வாங்குற ஒரு ரூபாய் தீப்பெட்டி வரைக்கும் ஏங்க காசு கொடு, எங்க காசு கொடு, எங்க காசு கொடு அப்படிங்கிறோம். அப்ப சம்பாதிக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த பணத்தோட வேல்யூ அந்த ஒரு வார்த்தையில புரிஞ்சிச்சு. நம்ம மேல பாசம் இருக்கிறதுனால தானே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அப்பதான் புரிஞ்சிச்சு. அதனால டைவர்ஸ்ங்கிற வார்த்தையை தள்ளி வச்சுட்டு அவங்க படுற கஷ்டத்தை கூட இருந்து சர்வே பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். நம்ம கணவன் நம்மளுக்காக மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க. உண்மையா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.